போன எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது தெரிஞ்சு ரெண்டுத்துக்குமே மினி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயினியை பத்தி ஒரே சாக்கு. ஆனா ஹீரோனிக்குனா ரொம்ப சந்தோஷம். ஐயா ஜின்ஹான் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல, அதுவும் நம்மளுக்கு மாடியில, என்ன ஒரு அற்புதம் சொல்லி பல்ல காட்ட. ஜின்ஹான் தள்ளு தள்ளு, நானே உனக்கு தண்ணி எடுத்து கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனையும் தள்ளி விட்டு உள்ள கொண்டு போய் தண்ணியை வைக்கிறான். ஜின்ஹான் நான் அவனை கொண்டு போய் பாத்ரூம்ல வைக்கவான்னு சொல்லி கேட்க, ஒன்னும் வேண்டாம் நீ இங்க வச்சுட்டே போதாயி, நானே எடுத்து வச்சுக்கிறேங்கிறான். ஜின்ஹான் நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் உன்ட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும், நான் இங்கே தங்கியிருக்கிறது எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களை ப்ராமிஸை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். ஜின்ஹான் உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஏன்ட்ட கேளுன்னு சொல்ல, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்புனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறான். ஜின்ஹான் உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே இந்த பக்கெட் கொண்டு போய் பாத்ரூம் வச்சுட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் அனுப்பி விட்டுறான். ஜாலி ஜாலி. ஜின்ஹான் நம்ம அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு சந்தோஷத்துலேயே அவள் ரூமுக்கு போறா. வேகமாக பாத்ரூம்ல ஓடி போய் கதவை டம்முன்னு சாத்த அவங்க அம்மா அங்கேருந்து கத்துறாங்க, அடியே கதவை உடச்சிட்டு போயிடாத அப்படின்னு. ஜின்ஹான் இவங்களோட வீட்டுக்கு மாடியில தான் இருக்கான். அதனால அவன் குளிக்கிற சத்தம், அந்த பாத்ரூம்ல இருந்து கீழே அந்த தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது. திரும்பவும் பாத்ரூம்ல இருந்து அவ ரூமுக்கு போறா. அப்ப திரும்பவும் டமால்னு கதவை அடிக்க, அடியே உனக்கு காது கேக்குதா கேட்கலையான்னு அவங்க அம்மா தெருக்கி முறிக்க கத்துறாங்க. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோனி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ வீட்டு மாடியில தானே ஜின்ஹான் இருக்கான். மேல அவன் ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கான், டமால் டுமால் கீழே போட்டு. அது நம்ம ஹீரோனிக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திக்க, யாரா அவன் மேல டமால் டுமால்னு கொஞ்சம் அமைதியா பண்ண முடியாதான்னு கத்துறா. அதுக்கடுத்து தான் ஞாபகம் வருது மாடியில் இருக்குது ஜின்ஹான்னு. இது ஜின்ஹான் நடக்கிற சத்தமா அப்படின்னு பைப்பு, பெரிய ஒரு பைப் எடுத்து காதில் வச்சுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. எங்கெங்கெல்லாம் சத்தம் கேட்குதோ அந்த பைப்பை எடுத்துக்கிட்டே அந்தந்த இடத்துக்குலாம் போறா. கடைசியில் ரூம்ல இருந்து ஹாலுக்கே வந்துடுறா. ஹாலில் பார்த்தா அவங்க அம்மா அப்பா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா கேட்டுக்கிட்டே போய் ஃபிஷ் டேங்க்ல போய் மண்டையை வச்சு கேட்டுட்டு இருக்கா. என்னடா இது எங்கேயுமே சத்தம் கேட்கல, ஒருவேளை ஜின்ஹான் வெளியில கிளம்பிட்டானோ அப்படின்னு திரும்பவும் தலைதறிக்க ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு செருப்பை ஒவ்வொரு பக்கமும் தெறிக்க விட்டுட்டு புதுசு எடுத்து போட்டுட்டு போறா. அப்பார்ட்மெண்டோட வாசல்ல போய் காத்துட்டு இருக்கா. ஜின்ஹான் வருவான்னு. கடைசியில் ஜின்ஹானை தவிர எல்லாவனும் வராங்க. ஒருவேளை நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஜின்ஹான் போயிருப்பானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டா அவங்க அம்மா அப்பா வராங்க. ஆமா அப்படியே வீட்டுல இருந்து கிளம்புனியே, இவ்வளோ நேரமா இங்கே தான் இருந்தியா, இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, சும்மாப்பா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுமா, டிராஃபிக்கான ஏரியா. சரி சரி நானும் உங்க அப்பாவும் ஷாப்பிங் போறோம், அங்க சேல் போட்டிருக்காங்களாம், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாரியா வரலையான்னு ஏதாச்சும் கேட்கறாங்களான்னு பாரு, வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். இங்க கடைசியில் ஜின்ஹான் வீட்டுல தான் இருக்கிறான். ஜின்ஹானோட மம்மி கால் பண்றாங்க, என்னப்பாச்சு என்ன கோல்டான்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா லைட்டா தான் அப்படிங்கிறான். சரிப்பா உடம்பு நல்லா பார்த்துக்கோ, உனக்கு வேணா சமைக்கிறதுக்கு ஆள் வேணா போறட்டான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்றான். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். நம்ம ஹீரோனியை ஜின்ஹானில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற கடுப்பில் ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கா. அவள் அப்பா அம்மா என்னன்னா கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு எவ்வளோ ஆஃபரு, இங்கே பாரு எவ்வளோ டிஸ்கவுண்ட், அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு சொல்லி ஜாலியாக வாங்கிட்டு இருக்கேன். இவன் நாய் பிஸ்கட்டு தான் ஆஃபர் போட்டிருக்காங்க, வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். நம்ம வீட்டில் தான் நாயே இல்லையம்மான்னு சொல்லி கேட்க, அவள் குலைச்சி காட்டுறான் நாய் மாதிரி. நம்ம பொண்ணுக்கு எப்பயும் விளையாட்டு தான் சொல்லிட்டு அவங்க போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜின்ஹானும் அதே ஷாப்பிங் மாலுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோனையும் தச்சேல ஜின்ஹானை பார்க்க, ஐ ஜின்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டே பின்னாடியே போகிறான். இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஜின்ஹான் கேட்குறான். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாரு, நீயும் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். ஹேமா தாயே ஆளை விடுன்னு சொல்லிட்டு ஜின்ஹான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடியே இவ்வளவும் போய் அவன் என்னென்னலாம் பொருள் எடுக்கானோ அந்த பொருள்லாம் இவ்வளோ எடுக்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் பிள்ளைய காணுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. எங்கே தான் போனா இவன் பார்த்தா ஜின்ஹான் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. அவ ஹீரோ கிட்ட, இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட் தானே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். போ முதல்ல உங்கள் அப்பா அம்மா தேட போகிறாங்கன்னு சொல்ல, எங்கள் அப்பா அம்மாலாம் தேட மாட்டாங்கன்னு சொல்லி வாயை மூடுறக்குள்ளேயும் அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அவன் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேம்மா, நீங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, நான் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அதே டயத்தில் ஜின்ஹானுக்கும் அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். டேய் மச்சான் ஷாப்பிங் பண்ணிட்டியா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரவான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோனையும் ஹீரோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஹீரோ கூட வரா. ஜாலியாக அப்படியே ரோட்டில் நடந்து வர நம்ம ஹீரோ என்னன்னா இருமுறான். அவளுக்கு என்ன மூஞ்சி சொங்கி போச்சு. ஜின்ஹானுக்கு இப்படி சளி பிடிச்சிக்கிச்சே அப்படின்னு வேகமாக ஓடி போய் அவங்க வீட்டில் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கா. ஏம்மா என் டேப்லெட்டை காணுமா அப்படின்னு சொல்ல, அது அந்த டப்பாவில் இருக்குடி, ஏன் உனக்கு சளி பிடிச்சிச்சான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்காங்க. இல்லைம்மா என் ஃப்ரெண்டுக்குன்னு டேப்லெட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அடியே எடுத்துலேயாச்சும் வச்சுட்டு போடிங்காங்க. அவள் காதலே வாங்க ஓடிடுறா. இங்கே ஜின்ஹான் ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கான்.
இவ வந்து காலிங் பெல் அடிச்சோடனே ஜின்ஹான் போய் பார்க்குறான், என்ன எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேட்க, இந்த உனக்கு தான் கோல்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தலைதறிக்க ஜின்ஹான் ஓடுறான். என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்த்தா ஆம்லெட் கருகிடுச்சு. என்னாச்சு, நீ ஆம்லெட் போட ட்ரை பண்ணியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறான். உனக்கு குக்கிங் தெரியாதான்னு சொல்லி நம்ம ஹீரோனி கேட்க, இல்லை எனக்கு தெரியாது, இப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல, உனக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ணுறா. பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஆனியன் கட் பண்ணணும் சரியான்னு சொல்ல, உனக்கு எப்படி குக்கிங்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எங்கள் அம்மா அப்பா வெளியில் போயிருக்கப்போ நான் தான் குக்கிங் எல்லாமே என்னோட இதெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறேன். தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்க, எதுக்கு அவங்க கவலை பண்ணணும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, யாராச்சும் வந்தாங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன். சரி வா, உனக்கு நான் கட்டு கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு, இப்போ நீ கட் பண்ண பார்ப்போன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆடு வெட்டின மாதிரி வெட்டிட்டு இருக்கான். பார்த்து வெங்காயத்துக்கு வலிக்க போகுது அப்படிங்கிறான். சதக்கு புதக்குன்னு கட் பண்ண, இப்பதானே கத்துக்கிறேன், கண்டிப்பா நீ நல்லா கத்துப்பேன்னு சொல்லி சொல்றா. எங்க அம்மாவும் குக்கிங்க்கு ஆள் போடுறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சூப்பரா கத்துப்ப, நீ தான் ஸ்மார்ட்டான ஆளாச்சே, இன்னைக்கு நான் உனக்கு செஞ்சு தரேன், நீ அதை பார்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி செஞ்சுட்டு இருக்கா. அவளும் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றான். சரி இப்போ நான் கிளம்பட்டான்னு சொல்லி கேட்க, கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஆனால் நம்ம ஹீரோனிக்கு கிளம்ப மனசே இல்லை. மாத்திரையை மறக்காம போட்டுருன்னு சொல்றா. சரி போட்டுறேன் சரின்னு கிளம்புறான். உனக்கு ஏதாச்சும் உதவினா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறா. சரின்னு அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு கிளம்புங்கிறான். உனக்கு வேணா நான் ஃபோன் நம்பரை பேப்பரில் எழுதி தருவான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கடற்கடன்னு சொல்லிடுறான். ஹீரோனிக்குனா சந்தோஷம் தாங்க முடியல, 32 பள்ளியும் காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. மறுநாள் ஜின்ஹானுக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ரவுடி பொண்ணு, அவங்களோட கிளாஸ்மேட் ஒரு ரவுடி பொண்ணு இருப்பா, அவளும் அங்கே இருக்கா, ஒரு சைடு கேரக்டரா. ஆனால் அவளுக்கு ஜின்ஹானை சுத்தமாக பிடிக்காது. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சைடு ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் போக சொல்லிடுறாங்க. கடைசி வரைக்கும் ஷூட்டிங்கில் நிற்க விடல. அவள் டேரக்டரை கூப்பிட்டு, என்ன சார் ஏன் என்னை நிற்க விடலன்னு சொல்லி கேட்டா, ஜின்ஹான் தான் இந்த மாதிரி சீனுக்கெல்லாம் சைடு ஆக்டர்ஸ் வேண்டாம், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, இவளுக்கு ஜின்ஹான் மேலே கொஞ்சம் கடுப்பாகுது. சரி நாளைக்கு வா, நான் உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க சான்ஸ் தரேன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஜின்ஹான் கார்ல போயிட்டு இருக்கான், பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அதனால வேகமா காரை ஓடிட்டு போறாங்க. காரை நிப்பாட்டின கடுத்து பார்த்தா கார்ல ஏதோ ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஜின்ஹானோட ஃப்ரெண்டும் இதை நான் யாரு ட்ராக்கிங் வச்சிருக்கான்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோனியை பார்த்தா ஜின்ஹான் போட்டோ போட்டிருந்த ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சி பார்த்து கிடக்கா. ஜின்ஹானும் ஃபோன் பண்ண தலைதறிக்க எஞ்சி உட்கார்றா. ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு எனக்கு சளி மருந்து கொடுத்தேல, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு பதிலாக உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், உன்னோட டோருக்கு வெளியில் இருக்கு, போய் பாருன்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.